ஹே ஹாய், நம்ம ஆர்பிஎஸ் ஃபேமிலி லைஃப் vlog இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் இமீடியட். ஹே ஹாய், இது ஆகஸ்ட் 3, 2025 சண்டே vlogோட லாங் வீடியோ தான் இது. நான் மார்னிங் வந்து ஒரு 6:15 போல் எழுந்திரிச்சேன். நான் லாஸ்ட் ஒரு 50-60 டேஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பையன் வந்திருந்தான், அப்புறமா என் தங்கச்சி பொண்ணு வந்திருந்தா. ஸோ கலகலன்னு ஜாலியாக இருந்துச்சு. பட் இப்போ தனியாக இருக்கிறதே ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு நேராக போய் நான் எங்கே போனேன்னா வராகி அம்மன்ட்ட போய் அவங்களுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பெட்ஸ் இதெல்லாம் எடுத்து மடித்து எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வந்து நேராக போய் கிச்சன் போயிட்டு நம்ம பெட்ரோல் போடணும் இல்லையா, அதனால காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து சிக்கரி கலந்த காஃபி தாங்க போடுவேன். உங்களுக்கு என்ன காஃபி பிடிக்கும், என்ன பிராண்ட் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாலை கட் பண்ணி ஊற்றியாச்சு. நான் இந்த ஆரஞ்சு பாக்கெட் தான் வாங்குவேன். அப்படின்னா ஒய்ஃப் சொல்லுவாங்க இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சன்ரைஸ் என் கிச்சன்லேருந்தே சூப்பராக தெரியுங்க. அதுக்கப்புறம் முதல் நாள் வாஷ் பண்ண வெசல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து நான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் தனியாக இருக்கும்போது சமைக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க, ஆனால் அந்த பாத்திரம் கழுவி வைக்கிறது தாங்க பெரிய பிரச்சனை. ஸோ காஃபி போட்டுட்டு இருந்தேன். அதே மாதிரி தயிர் உரகுத்துனா தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து அதுக்கு பால் காய்ச்சிட்டு இருந்தேன். நான் அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக காய்ச்சணும், அதனால் வந்து தனியாக வச்சு காய்ச்சிட்டு இருந்தேன். ஸோ காஃபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ காஃபி குடிச்சதுக்கப்புறம் தாங்க அந்த டே எனர்ஜெட்டிக்காகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. அப்போ தான் மைண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி காஃபி பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நேராக வந்தோடனே எப்போவுமே அப்பா சொல்லுவாங்க மேலே நிலவாசலை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தான் கதவை திறக்கணும்னு சொல்லிட்டு. டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு மேலே நிலவாசலில் வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியும் கிரகலட்சுமியும் வச்சுருப்பேன். அதை வந்து ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு இந்த டே நல்லா இருக்கணும், அம்மா நல்லா, என்னோட ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெளிக்கேட்ட போய் நான் ஓப்பன் பண்ணுவேன். நான் அங்கேயும் சன்ரைஸ் தெரியும். நான் அப்படியே சூரிய நமஸ்காரம் பண்ணிப்பேன். நான் என்னடெல்லாம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு நான் 3rd ஃப்ளோர் வரணும், இல்லை பீச் போகணும். பட் இப்போ நான் வீட்டிலேருந்தே நான் கும்பிட்டுக்கிறேன். சித்தி போகும்போதே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தொடச்சிட்டு தான் போனாங்க. ஸோ அதனால் வீடு துடைக்கிறதோ பண்ணுற வேலை எதுவுமே இல்லை. ஸோ அப்புறம் டிவி பார்க்கலான்னு பண்ணேன். ஆனால் எங்கள் அப்பா எவ்ரி சண்டே வந்து தனியாக இருக்கும்போது எங்கள் அப்பா நினச்சி நான் அழுகாத நாளே இருக்காது. ஏன்பா நீ விட்டு போனேன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாவோட தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் பாருங்கள், அவ்வளோ அழகாக முத்து அப்படி சூப்பராக எழுதுவாங்க. அவ்வளோ ஒரு நாலேஜ் அப்பாவுக்கு. எனக்கு அது கஷ்டமாக இருக்கணும். டக்குன்னு என்ன பண்ணிட்டேன்னா சரி நம்ம டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனோட பேசினா அதை பாருங்க தெரியுது. அப்பாவுக்கு தெரியுது. அப்பாவுக்கு உம்மா கொடுங்கடி தங்கம். யானி தங்கம் ஏன் கொடுக்க மாட்டீங்க? அப்பா கொடுக்கட்டா? ஆண்டி சரி. இது இப்போ ஹார்லிக்ஸ் குடிச்சிங்களா? வெரி குட். பிஸ்கட் சாப்பிட்டீங்களா? வெரி குட் தங்கமே. அப்பாவுக்கு தெரியல, மூஞ்ச காட்டு. கீழே கீழே காத்துரி. இப்ப தெரியுது. வெரி குட். அப்பா கும்மா நோவா? சரி அப்பா வந்து இப்படி என் பையனை பார்த்து பேசி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன். நான் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆடி பெருக்கு இல்லையா, அதனால் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். நான் அதுக்கப்புறம் நான் வீட்லேயும் சாமி கும்பிட்டேன். ஏன்னா நம்ம ஆடிப்பெருக்கு இந்த வருஷம் நம்ம கிடையாது. லாஸ்ட் ஆடிப்பெருக்கு வந்து அப்பாவோட நான் அப்பா அம்மா 3 பேரும் ஆற்றுல போய் சாமி கும்பிட்டோம். பட் இன்றைக்கி அவர் இல்லைங்கும் போது என்ன சத்தியமாக நம்பவே முடியல. ஒரு வருஷத்தில் நம்ம லைஃப் இப்படி மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைமில் கரெக்டான டிசிஷன் எடுத்தது யாருன்னா என் ஒய்ஃப் தாங்க. அப்பா இறந்தோடனே எனக்கு ரொம்ப டைலமா ஸ்டேட்டஸில் தான் நான் இருந்தேன். நான் இங்கே ரிசைன் பண்ணிவிட்டு ஊருக்கே போயிடலாமா இல்லை வந்து சென்னை வந்து ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். நான் அப்போ அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இல்லைங்க நானும் பையனும் இங்கே இருக்கோம், நீங்கள் போயிட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. ஸோ டைம்லி டிசிஷன் ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர் இருக்கும் போது வெங்காயம் தக்காளி ரொம்ப மஸ்ட்டுங்க. அதை நான் வாங்கி வச்சுருந்தேன். நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொமகரனேட்டும் 2 பனானா தென் வந்து கார்லிக் பிரெட். நேற்று நைட் வாங்கியிருந்த கார்லிக் பிரெட் இருந்துச்சு. ஸோ இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். ஆனால் பசிக்க தான் செஞ்சிச்சு. பட் ஓகே நம்ம ஒரு ஆளுக்கு நம்ம சமைச்சு சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃப்ரூட்ஸும் அந்த கார்லிக் பிரெட்டும் சாப்பிடலான்னு கார்லிக் பிரெட் ஹீட் பண்ணலான்னு சொல்லிட்டு மைக்ரோ ஓவனில் போய் கன்வெக்ஷனல் மோட் வச்சு ஒரு 7 மினிட்ஸ் வச்சிருந்தாங்க. செம்ம சூப்பராக கிறிஸ்பியாக இருந்துச்சு. எனக்கு நான் மைக்ரோ ஓவன் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன், வாங்கியிருந்ததோட சரி. ஸோ அது சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம டெய்லி ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்கிறேன். நான் பொமகரனேட்டும்
தென் கார்லிக் பிரெட் இதை தான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பொமகர்னேட்டில் ஒரு ஒயிட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, துவக்கும் கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம வயிற்றுக்கு ரொம்ப நல்லதான், அதனால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அப்பா எப்போவுமே எனக்கு இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. அப்போல்லாம் நான் கேட்கல. பட் இப்போ அப்பா மிஸ் பண்ணுறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சொன்ன எல்லாத்தையும் நான் மைண்டில் வச்சு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ வீடை லாக் பண்ணிவிட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ஆடி பெருக்கு இல்லையா, நம்ம ஒரு வ்ளாகுக்காகவும் ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் நான். ஸோ அந்த கோயில் வேறு எங்கூட நியர்பையில் தான் இருக்குது. ஸோ போகிற வழியில் குப்பையை வந்து குப்பை காட்டை கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன்னா, இங்கே வந்து குப்பைலாம் வந்து வீட்டை நான் ஒரு ஆள் இருக்கும் போது எடுத்து வச்சுட்டு இது பண்ணால் ஸ்மெல்லாக இருக்கும். அதனால் அன்னன்னைக்கு டிஸ்போஸ் பண்ணிடுவேன் நான். ஸோ நான் எங்கே வந்தேன்னா, ஈசிஆரில் இதுதான் இந்த கோயில் இருக்குது. ஸோ இந்த கோயில் பற்றி நான் கேள்விப்பட்டதில் வரும்போது போகும்போது நான் பார்த்துருக்கேன். பட் இவ்வளோ பெரிய கோயில் வந்து ஈசிஆர் ரோட்டில் இருக்கும் அப்படின்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்த்ததில்லை. அதே மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் ஒரு அற்புதமும் நடந்துச்சு. இது வந்து ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ வந்து vlogல போட்டிருக்கேன். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த கோயிலோட எல்லா விஷயங்களுமே நான் அதில் போட்டிருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ நீங்கள் அம்மன்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு அப்படியே நடக்குங்க. இந்த ஆடி நீங்கள் வேண்டிட்டு அடுத்த ஆடி அந்த விளக்கை நான் வந்து வைக்கிறேன்னு வேண்டிக்கிறீங்கன்னு நினச்ச காரியம் நடக்கும். அது என்ன விளக்கு, இந்த கோயில் எங்கே, எல்லாமே இந்த லாங் வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, பசியோட போய் எனக்கு வந்து பொங்கல் கொடுத்து அந்த அருள் பாலிச்சாங்க அந்த அம்மன். வெளியே வந்தால் வெயில் தாங்க முடியலங்க. சரி ஓகே, நேராக போய் நம்ம வந்து ஒரு சர்பத்து குடிக்கலாம் அப்போ தான் வந்தேன். ஸோ பார்த்தா இளநீ இருந்துச்சு. ஸோ அதோட ஹெல்த்தி தானே அப்படின்னு சொல்லிட்டு இளநீ வாங்கிட்டேன். இளநீ வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் இந்த இளநீங்க. இதே நம்ம ஊரில் போனால் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும். பட் சென்னையில் எல்லாமே கொஞ்சம் ஹையர் ப்ரைஸாக தாங்க இருக்கும். ஸோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது நாகாத்தம்மன் கோயிலோட கரகம் வந்துச்சு. அதையும் சாமி கும்பிட்டுட்டு அந்த வழுக்க இருக்கு இல்லையா, அதையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நான் ரெகுலராக ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் போவேன். ஸோ அங்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. ஸோ அங்கே வந்து என்ன வாங்கலாம்னு யோசிச்சுட்டு, சரி ஓகே நம்ம வந்து நான்வெஜ் தான் ஆர்டர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு 3 பாட்டில் ஜூஸஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் 20 ருபீஸ் 30 ருபீஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பாட்டில் இருக்கிறத பிராண்டடான வாங்கிட்டேன் நான். வாங்கிட்டு நேராக நான் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அங்கே கோயிலெலாம் சுற்றிட்டு வந்து இந்த வெயிலில் மேலே ஏற்றுக்குள்ளே அப்பா சாமியினால் முடியவே இல்லைங்க. எப்படா வந்து படுப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. வெயில் வேலைங்க. குக் பண்ணலான்னு நினச்சேன், நல்ல வேலை ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே குறுக்கள் வந்து எனக்கு இந்த எலுமிச்சப்பழம் இதெல்லாம் கொடுத்தா, இதெல்லாம் கொண்டு வந்து வராகி அம்மன்ட்ட வச்சுட்டு நான் வந்து டைம் பார்த்தா ஒரு 12:30 மணி இருந்துச்சு. போனது ஒரு 9:30 10 o'clock போனேன் நான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஃபேவரட் ஹோட்டலான ஸ்டார் பிரியாணிஸு. இங்கே வந்து நான் ஆர்டர் பண்ணது மினி மட்டன் பிரியாணி காம்போ தான். இதுக்கு மட்டன் பிரியாணி இந்த பாக்ஸும், அதுக்கப்புறம் சிக்கன் 65 லெக் பீஸும், தென் வந்து ரைத்தா, அப்புறம் வந்து கத்திரிக்காய் சப்ஜி இதுதான் கொடுத்துருந்தாங்க. மட்டன் ரோகன் ஜோஸ் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நைட்டும் நமக்கு தேவைப்படும் இல்லையா, அதனால் வந்து அதே ஆர்டர் பண்ணேன். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க மட்டன் பிரியாணி. என்னோடய ஃபேவரட் ஷாப் இது. எனக்கு எப்போவுமே நாங்கள் திருச்சி பக்கத்துலாம் வந்து சீரக சம்பா, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி இது மாதிரி அங்கே தான் இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் நாங்கள். எங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நீங்களும் என்ன சாப்பிடுவீங்க, உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் பிடிக்குமா இல்லை சீரக சம்பா பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சண்டே வந்து செம்ம சூப்பரான லஞ்சுங்க இன்றைக்கி. இத்தனை நாள் ஆனால் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு 70 days வரைக்கும் வந்து ஒய்ஃபு சூப்பராக சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க, சித்தி கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி எந்த ஜூஸ் எடுக்கணும் கன்ஃபியூஸாக இருந்துச்சு. சரி ஓகே லிம்கா நம்ம இதை எடுக்கலாம், ஆரஞ்சு லெமன் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அதை ஒரு 2-3 சிப் குடித்தேன் நான். ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. அதனால் குடித்த உடனே ஒரு மாதிரி பல்லு ஒரு மாதிரி கூச ஆரம்பிச்சிச்சு. பட் ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த நான்வெஜ் சாப்பிட்டுட்டு எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி சோடா ஜூஸ் குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்பா அம்மா பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஆல்ரெடி ஏசி போட்டு ரெடியாக வச்சுருந்தேன். கொஞ்சம் படுத்து தூங்கியாச்சு. ஒரு 1/2 an hour 1 hour தூங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி ஒர்க்லாம் யூடியூப்க்கு இருந்துச்சு, அதை பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ எந்திரிச்சு டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6:30 ஆச்சு. ஐயோ டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் நான். பண்ணிவிட்டு ஈவினிங் போய் சாமி கும்பிடணும் இல்லையா, வராகி அம்மனுக்கு போய் விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டாச்சு. ஸோ விளக்கேற்றும் போது அப்பா என்ன மந்திரம் சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஓம் தீபலக்ஷ்மியை போட்டி, ஓம் தீப துர்கா போட்டி, ஓம் தீப சரஸ்வதின்னு சொல்லிட்டு ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பா சொல்கிற எல்லா விஷயத்தையுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். அதனால் அப்பா கூடவே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. ஸோ அங்கேருந்து நேராக கிச்சன் வந்து பார்த்தேங்க.
காலையிலேருந்து நம்ம போட்ட பாத்திரம்லாம் இருந்துச்சு. சொன்னேன் இல்லையா, விளக்குற விஷயம் தாங்க எனக்கு பிடிக்காத விஷயம். ஸோ அதை விளக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காஃபி போடணும்னு சொல்லி காஃபி போட்டாச்சு. ஸோ சிக்கரிக்கு வந்து காஃபி எனக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இருந்துச்சு, சித்தி வாங்கி வச்சுருந்தாங்க. காஃபி போட்டு குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் மாவு பாக்கெட் தாங்க. ஒய்ஃப் இருந்த வரைக்கும் அவங்க அரைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மாவு பாக்கெட் வாங்கிக்கிறத உப்பு போடாமல் இருக்கும். ஸோ உப்பு போட்டு நைட் டின்னருக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் காஃபி ஆற்றிட்டு எனக்கு மீடியம் ஹீட்டாக இருந்தால் அது நுர இந்த மாதிரி இருந்தால் தாங்க எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டேன் நான் கிச்சனில் இருந்து. ஏன்னா திருப்பி போய் உட்காந்து குடிச்சிட்டு வர முடியாது. ஸோ அது திருப்பி அந்த பாத்திரம் சேர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங்க்கு நம்ம வந்து லஞ்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிறனால வெஜிடபிள்ஸு, அரிசி இது எல்லாமே ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணிட்டேன். ரொம்ப சீப்பாகவும் எனக்கு இருந்துச்சு. நான் கொஞ்சம் டயர்டாக இருக்க சமயத்தில் நமக்கு இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம வாங்கிக்கிட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல். நீங்கள் ஃபுல்லாக ஆன்லைன்லேயே வாங்குன்னு சொல்ல கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தியும் பார்த்தேங்க. ஒரு 5 சப்பாத்தி ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் சப்பாத்தியும் வாங்கிக்கிட்டேன் நான். ஸோ பிரியாணி கொஞ்சமாக இருந்துச்சு. ஸோ அதுவும் சூடு பண்ணி வச்சுட்டேன் நான். சப்பாத்தி எனக்கு 3 போதும். ஸோ மார்னிங் வந்து 2 சப்பாத்தியை பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டேன் நான். ஸோ மட்டன் ரோகன் ஜோஸ் அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டேன் நான். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. எண்ணெய் தாங்க அதிகமாக இருந்துச்சு. இது வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடும் போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டெய்லி சாப்பிட முடியாது இந்த மாதிரி எண்ணெய் வச்சு. அதுக்கப்புறம் 3 சப்பாத்தியும் இந்த பிரியாணி வச்சு சாப்பிட்டேன் நான். அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங்லேயே சேர்த்து வச்சுருக்கோம்ல ஜாமான், அதெல்லாம் விளக்கி வச்சுட்டேன் நான். ஏன்னா ஒய்ஃப் வந்து திட்டுவாங்க, சிங்கில் நைட்டு பாத்திரம் போடக்கூடாது, லக்ஷ்மி வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எப்போவுமே நைட்டில் நான் சிங்கில் வந்து பாத்திரம் போட மாட்டேன், வாஷ் பண்ணி வச்சுருவேன் நான். ஸோ 10-11 o'clockலாம் நான் வந்து படுக்க வந்தாச்சு. இந்த சண்டே vlog அவ்வளோதான். பாய்.